பேசப்படாது. இப்ப சபையிலே ஆளை பார்த்தவுடன் எப்படி விளக்கம்? இப்படி என்றால் என்ன? அப்ப நான் கிளம்பிடுவேனா? வாயை திறந்து பேசு, வாயை திறந்து பேசு. பேசு என்றால் இப்படி பேசுகிறாய். அது எங்க ஆயாளி அம்மாளி கூப்பிடு. சொல்றேன். சரி உட்காந்து பேசும். சாமி அடிக்கா சாமி பாரு. என்னிடம் அது பேசப்படாது. உனக்கு வயதானது, அது எனக்கு என்ன? என்னடா ஒண்ணு சாமி சாமி சாரி கொள்வதா ஊட்ட கொள்வதா? அது மலமாட்டம் தேவையில்லை. இப்படி ஆளப்பட்டுள்ளன் எப்படி தெரியாது. திருவண்ணாமலை மாவட்டம் முருக்கம்பாடி கிராமம் நாடக பேராசிரியர் முருகன். அதை கேட்கவில்லை. இப்பத்தி வேடத்தில் வந்தது. அதற்கு விளக்கம் என்ன? மற்றவங்களுக்கு தெரியல சாமி. சொல்லத்தால் அறியாது, சொல்லத்தால் அறியாது. என்ன சாமி? சொல்லத்தால் அறியாது, வேகாது. ஒருவருக்கு கொடுத்தாலும் வராது. கல்லறுக்கப்படவில்லை, காவலாக்கம் எழுது. சிரிக்க கூடாது, கைத்துல தான் பிடிப்பேன். கல்லறுக்கப்படவில்லை, காவலாக்கம் எழுது. இப்பேற்பட்ட உள்ளத்தில் பொருள் இருக்க உலகம் அலைவதிலும் இப்பேற்பட்ட ஆட்டம் அங்க பாக்குறாங்க, என்ன பார்க்க கூடாது. கல்வி கற்றுழைந்த கண்ண தனமான அமரை கொடுத்த பை இப்பேற்பட்ட சபையிலே யாரால் அமர்ந்திருக்கிறார்கள்?
மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா குருதெய்வம் மாதா பிதா குருதெய்வம் குரு தெய்வம் இப்படி வைக்கி சின்ன திருவன் சிறந்தாட்சி கரங்கூப்பி அநேக கோடி வணக்கம் ஒரு கோடி வணக்கம் சாமி அளவுக்கு பார்த்தால் என்னுடைய வணக்கம் எம்ஆர்ஐ பேச்செல்லாம் வேணாம் சொல்லி போட்டு என்னுடைய வணக்கம் தெரியாதா என்னுடைய விளக்கு முடிந்து விட்டுதா எப்படி அது மட்டும் தான் தெரியும் நான் யாருக்கு பிறந்தேன் தெரியுமா யாருக்கு சாமி சந்திர மகாராஜனுக்கும் கங்கா தேவிக்கும் பிறந்தவர்கள் இந்த வேட்பாச்சாரி சந்திர மகாராஜன் ஆமா திவ்யாஜி அத்தியாவதுக்கு இளவரசன் கங்காதேவிக்கு பிறந்த நீ பேரு மகாராஜன் சாமி அது எப்படி தெரியுமா ஒரு நாள் தினத்திலே இந்த ஜென்மத்தில் பெண்மாச்சாய் கேட்கிற ஜென்மத்தில் நான் யார் தெரியுமா ஒரு நாட்டுக்கு ஒரு பேரரசன் என்னுடைய பெயரோ காங்கேயன் அப்படி இருந்தாலும் ஒரு நாள் தினத்திலே யார் என் தந்தையார் சந்தன மகாராஜன் வேட்டை ஆடிவிட்டு கானகத்தி வழியா வரும்பொழுது தாசராஜ மகள் பரிமேலகேந்தி ஓட விட்டு கொண்டிருந்தாள் அவள் அழகை பார்த்து என் தந்தையார் சந்தன மகாராஜனோ ஆசைப்பட்டு விட்ட உடனே பார்த்தார் ஒரு நாள் தினத்திலே அரண்மனையில் சோகத்துடன் அமர்ந்து கொண்டிருந்தார் யார் என் தந்தையார் அப்போது பார்த்தேன் இத மந்திர மூலமா அறிந்து நான் என்ன செய்தேன் தாசராஜனிடம் பெண் கேட்டேன் ஆமா அதே தாசராஜா உன்னுடைய மகள் பரிமேலகேந்தி என் தந்தையாருக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் பெண் கொடுக்கிறாயா இல்லையா அப்படின்னு கேட்டேன் அப்பன் பார்த்தான் யார் தாசராஜன் ஐயா காங்கியா பெண் கொடுக்கிறேன் இல்லை என்று சொல்ல மாட்டேன் ஆனால் பிற்காலத்தில் உனக்கு திருமணமாகி அந்த குழந்தை வயிற்றில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையும் என் மகளுக்கும் திருமணம் ஆகி அதுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் இந்த நாட்டுக்கு உரிமையாகுமா சொந்தமாகுமா ஆகாது அப்படி என்று உரைத்த உடனே நான் பார்த்தேன் தந்தை ஆசைப்பட்டு விட்டால் பிள்ளைதான் சித்து வைக்க வேண்டும் அப்போது நான் பார்த்தேன் அன்று முதல் மண்ணாசை பொன்னாசை பொருளாசை அன்னத்து ஆசையை வெறித்து அன்றே பிற்பம் தரித்தேன் ஆமா மூணு கிடையாது ஆசை இல்லையே சாமி என்ன மூணு மூன்று ஆசை அப்போது தரித்து பிற்பம் தரித்தபடியால் என்னுடைய வீரோ பிற்பாச்சாரி அப்போது வீட்டை தரித்து என் தந்தையாருக்கே திருமணம் செய்து வச்சேன் நான் உண்மைதாங்க உங்க அப்பாவுக்கு நீ திருமணம் செய்து வச்சியா எங்க பண்ணி வச்சுக்கிறேன் அப்பாவுக்கு என் தந்தையாருக்கே திருமணம் செய்து வச்சேன் அப்படி திருமணம் செய்து வச்சு விட்டு எங்க தந்தை தில்லியாக அஷ்டாபுரத்து சென்று 102 பிள்ளைகளுக்கும் யானையாட்டம் குதிரையாட்டம் அனைத்து வித்தைகளையும் கத்து கொடுத்து 102 பிள்ளைகளுக்கும் குருவாக விளங்க கொண்டு வருகிறேன் 105 பேர் அப்படிதான் உனக்கு ஆமாடா என்ன பார்த்தா என்ன அம்மா லட்சியமான்ற தப்பா சொல்றேன் 105 பேர் உள்ளான்னு கேட்டேன் எல்லாம் பேசினா படம்னு அடிப்ப பிள்ளைக்குதான் அப்படி இருந்தாலும் நான் தினதோறும் யாருக்கு வரி தப்பம் செய்வேன் தெரியுமா தெரியாதா பார்க்கிறேன்
கடவுளை தினந்தோறும் சிவாயா சிவாயா என்று பரம கடவுளை தினந்தோறும் பூஜை செய்து கொண்டு வருகிறேன். ஆமா, அப்படி இருந்தாலும் இன்றைய தினம் சபையில வரும் யார் வருகிறார் என்று பார்க்கலாம். இது என்னது? நிருபமா? நிருபம். இது எங்கே இருந்து வருகிறது? அதை ஒண்ணு கேட்கவில்லை. இது எங்க இருந்து வருகிறது? படிக்கிறேன். எங்க இருந்துடா வருது? சாப்பிட்டா போய் விட்டாயா? அவனோட பாஸ்ட் ஆகிறேன். அதிர்ச்சியான செய்தியா? திருக்கோவிலூர் மதுரை முனியாண்டி விலாஸ் ஹோட்டலில் 8:45 3 அப்பளம் திருடு போயிட்டு. இந்த அப்பளத்தை கண்டுபிடிக்க வீட்டாச்சாரி வந்தாதான் கண்டுபிடிச்சு கொடுப்பேன். பயப்படாது, பிரிச்சு பார். ஏண்டா சென்னை கடற்கரை படினாப்பட்டினே நேரங்கள் கடந்து கொண்டு போகிறது. சென்னை கடற்கரை பட்டண படினா என்னடா அம்மா நேரம் அலட்சியமாக ஆகட்டும். செருப்பாளர் சொல்லுவாங்க. மரியாதை படிக்க யாரை செருப்பால் அடிப்பா? சென்னை கடற்கரை பகுதியில் 85 வயசுக்கு வந்து இவனை அடிச்சாலும் தப்புன்றீங்க. 85 வயசு கேள்வி அவனுக்கு மஞ்சா தண்ணி சுத்து விலகாக வீட்பாச்சாரி வந்தான்னு சொன்னாங்க. என்னது தெளிவராக படி, காது கேட்கவில்லை. காது கேட்கும். கல்வி தேசத்தை ஆடி வரக்கூடிய முதலிலே இருந்து படி. முதல் படிக்கும் கல்வி தேசத்தை ஆடி வரக்கூடிய மகாராஜ்ய மேன்மை தங்கிய கல்வி தேசத்தை ஆடி கலிங்க நாட்டை ஏண்டு வரக்கூடிய சிவாக சக்கரவர்த்தி எழுதி நிருபம் என்னவென்றால், என் மகள் பொன்னுரிக்கு இத்தாச்சயோரம் அவனி 50 ராஜாக்களும் வர வேண்டும். இந்த இத்தாச்சயோரத்துக்கு உடனடியாக வர வேண்டும். இப்படிக்கு சுபாங்க சக்கரவர்த்தி எழுதி நிருபம். நீ எவ்வளவு படிச்சிருக்காங்க? நீங்களே சொல்லிட்டீங்க. இப்ப எங்க செல்ல வேண்டும்? இப்ப போனா 200 ரூபா. அப்ப நான் சாராய கடையை குத்திட்டு எங்க போகணும்னா நான் டாஸ்மாக் கடையை வச்சுக்கிறேன். அதனால் இப்ப நான் எந்த உருவத்தோடு இருக்கிறேன்? பெருமை மாடுகிற மண்ணாசை பொன்னாசை மூவாசையை வெறுத்து விட்டேன். விஷயம் இல்லைன்னா அப்ப என்ன பொட்ட பையான்னு கேட்கலாம். நான் சொல்லுவேன், நான் பொட்ட பையனா? அதனால் நான் 3 ஆட்சி வரித்து விட்டேன். எனக்கு பெண் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். எனக்கு பெண் கொடுக்க மாட்டான். ஆனால் எனது பேரா இருக்கிறான். யாரு? கிள்ளி ஆண்டு வரக்கூடிய வடகாமடி சேகரன் தலைவராக உள்ள புண்ணியவான் கிள்ளி பச்சா துரியோதரன் எனது பேரன். அப்படி கிள்ளியை நான் ஆண்டாலும் எனக்கு பேரன் இருக்கிறான். மூத்த பேரன் யார்? துரியோதரன். அவனை அழைத்து அவனுக்கு ஒரு திருமணம் செய்து வைத்து பார்க்க வேண்டும். அப்படி என்று என் மனதில் ஆசை. உண்மைதான் சாமி. நீ எதோ சொல்றியா? சொல்ல போறேன் சாமி. கல்யாணம் பண்ணா ஒரு சோறு கிடைக்கும். நீ திருமணம் செய்து வச்சாயே, எத்தனை பேருக்கு சோறு போட்டாய்? நானா
டெய்லி போகிறேன் சாமி, டெய்லி சேர் அடிச்சு போட்டு வச்சு சமையலாம் சாப்பிட்றாங்க. சேர் அடிச்சு போட்டு எத்தனை பேர் சாப்பிடுவாரு? ஏன் சாப்பிட்றாங்க? ஜனம் பூரா சாப்பிடுவாங்க. யாரு? யாரு? எங்கள் நடுவங்க. அதனால் நான் அழைத்தேன் என்று எனது பேரன் துரியோதனை உடனடியாக அழைத்து வா. பீஷ்மாச்சாரி துரியோதனன் அழைக்க துரியோதனன் நிற்பார். ஆகட்டும்.